யார் யாரை முடிக்கிறாங்க இப்போ பார்ப்போம். அதான் எங்களை கொண்டுறதுக்கு ஜடானாண்ட துப்பாக்கிலாம் வாங்கினீங்க. எங்க அது? அதான் உன்னை கொட்டணும்னு நினைச்சா நீ எப்பயோ செத்துருப்படா. எனக்கு தெரியல உங்களை என்ன பண்ணணும்னு. எனக்கு தெரியல. இல்லாத பொண்டாட்டி இருக்கிறதா நினச்சிட்டு பழிவாங்க துடிக்கிற உனக்கு எதுவும் தெரியாதுடா. என்ன சுருன்னு ஏறுதா? அவ செத்து 7 மாதம் ஆச்சுடா. இத்தனை நாள் எங்கே போச்சு உன் கோபம்? அவள் உயிரோட தான் இருக்கிற நீ தானே நம்புன? நாங்களா சொன்னோம்? போக வேண்டியதானே. லட்சுமணா சுட வச்சிடாத. உன் ஊரை பார்த்துட்டு கற்பனையிலையாவது வாழ்க்கையை ஜாலியாக ஓட்டியிருக்கலாம். உனக்கு என்ன பைத்தியமா? அதான் ஒன்று நகராதன்னு சொன்னேன். உனக்கு வெறி முத்திருச்சு. நில்லு. என்ன சகினா தெரியுறாளா? சாக போறல. உனக்கு பிடிச்சதெல்லாம் உன் கண்ணு முன்னாடி வந்து போகும். அனுபவி. உனக்கு ஒன்று தெரியுமா? உன் பொண்டாட்டி மட்டும் உயிரோட இருந்திருந்தா அவளை இன்னொரு தடவை பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ நீ ரொம்ப கொடுத்து வச்ச. ஆனால் அதுவும் நடந்துடல.
மனுஷனை மிருகம்னு சொல்லி அந்த ஒரு ஜீவனை கலங்கப்படுத்துகிறோம். எனக்கு புரியலை, என்னால் இப்படி ஏன் நான் போகிற வழி சரிதானா தெரியல. பழிக்கு பழி தான் சரியா? ஆனால் எனக்கு அது இப்போ தேவைப்படுது. இத்தனை நாள் கூட இருந்தேண்ணா. அவனை பார்த்து பழகி 5-6 மாதம் கூட இருக்காது. என்னையே போடுறதுக்கு அவனுக்கு பொருளை என் பேர்லேயே வாங்கி கொடுத்தப்பாரு. நக்கிட்டேண்ணா. நீ இப்படியெல்லாம் பண்ணா நான் எப்படி உன்னை சும்மா ஆடுவேன்னு நினச்சேன். எல்லா மனுஷனுக்கும் பல குறைங்க இருக்கும். ஆனால் அந்த குறையோட குறையா அவன்தான்னு கடைசி வரைக்கும் அவனுக்கே தெரியாது. குறை உள்ளே போகிறதுன்னு முடிவாகி போச்சு. 1 இருந்தா என்ன, 3 இருந்தா என்ன? என்ன கொல்ல போறியா? நான் என்னைக்கோ செத்துட்டோம்ல. ஏதோ என் ஜர காலம், பைசா தேவைப்பட்டது. நீ சொன்ன சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சேன். ஆனால் அதோட நிறுத்திருக்கணும். நீ அந்த பயலுக்கு செஞ்சதெல்லாம் மன்னிப்பே கிடையாது. எவன் என்ன மன்னிச்சு என்ன ஆக போகுது ஜாடாண்ண? நீ தான் என்ன மன்னிக்கணும். என்ன இருந்தாலும் அண்ணன் மாதிரி பழகிட்ட. ஆனால் நீ செஞ்ச வேலை அப்படி இல்லையே. இது வெறும் பொண்ணாண்டே. போனோம். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடை. போனாண்டே.